மரிய வாழ்க. இன்றைக்கி பல பேருக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். இதுதான் பிரச்சனைன்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லவே முடியல. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. பல கோயிலுக்கு போகிறாங்க, கையில் மெழுகுத்தி, மாலை, உண்டியல் பிடி காசு, மாலை போடுறாங்க, மாதா பார்த்து அழுகுறாங்க, கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதா சொல்கிறது யாருமே கேட்குறதில்ல. இவங்களுக்கு என்ன ஆசை? இவங்க சொல்கிறத மாதா கேட்கணும்னு ஒரு ஆசை. அதே ஆசை மாதாவுக்கு இருக்காது. மாதா சொல்கிறத யாருமே கேட்குறதில்ல. மாதா எங்கே காட்சி, தேவதா எங்கே காட்சி கொடுத்தாலும் சரி, ஜெபமாலை ஜெபிங்கள்னு ஏன் சொல்கிறாங்க? தேவதாய் கொடுத்த அனைத்து காட்சிகளிலும் தேவதாய் கையில் ஜெபமாலையுடன் காட்சியளிக்கிறாங்க. ஏன்? உன் கஷ்டம் தீர ஜெபமாலை தான் வழி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுமேல் என்ன செய்ய முடியும்? உன் துன்பம் தீர, உன் பிரச்சனை தீர, உன் கண்ணீர் தீர, கவலை தீர. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் தவிக்கிறாங்க. பல டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, லட்சமாக செலவு பண்ணியாச்சு. என்ன வியாதினே தெரியல. இந்த வியாதி குணமாக மாட்டுது. மாத்திரை சாப்பிட்டா 3 மாதம் நல்லா இருக்கு, 3 மாதம் கழிச்சு திரும்பி அதே இடத்துல வியாதி. என்ன வழி? தேவதாய் கொடுத்த ஒரே வழி ஜெபமாலை, பரிசுத்த ஜெபமாலை. பரிசுத்த ஜெபமாலை தேவதாயை போற்றுவதற்காகவோ வாழ்த்துவதற்காகவோ உங்களுக்கு தரப்படவில்லை. தேவதாயை மாறாக உன்னுடைய துன்பத்தம் தீர, உன் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனை என்னவா வேணா இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அனைத்து பிரச்சனையும் தீர்ப்பதற்கான ஒரே வழி பரிசுத்த ஜெபமாலை. பரிசுத்த ஜெபமாலைனா என்ன? மீட்பருடைய பிதாவினுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு, மீட்பர் எந்த வார்த்தையின் பிதாவுடைய எந்த வார்த்தை மீட்பராக உருமாறியதோ, the word incarnate, அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற பிதாவினுடைய வார்த்தைகளை கபிரியேல் தூதர் தேவதாயிடம் சொன்னபோது, தேவதாய் அதை ஏற்றுக்கொண்ட போது, தேவதாயினுடைய உடலிலே ஆண்டவர் பிதாவின் வார்த்தை ஆண்டவராய் உருமாறியது. வார்த்தை மனு உருவானார். வார்த்தை மனித உரு எடுத்தார். எந்த வார்த்தை எந்த மனிதனாக உரு எடுத்தார்? அருளிருந்த மரியே வாழ்க என்ற பிதாவின் வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக, மீட்பராக, விடுதலை கொடுப்பவராக, மீட்பவராக உருவெடுத்தார். இதை தான் தேவதாய் சொல்றாங்க. அந்த மீட்பரின் பிதாவின் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு, அருளிருந்த மரியே வாழ்க என்ற பிதா கடவுளின் வார்த்தையை சொல்லிக்கொண்டு, மீட்புடைய பாடுகளை, வேதனைகளை தியானித்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை செய்பவர்கள் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாத்தானாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைகள் காற்றிலே தூசி பறப்பது போல உங்களை விட்டு பறந்து போய்விடும். நான் கோயிலாக போகிறேன், நீங்கள் கோயிலாக போகலாம். ஆனால் சிலுவை அடியிலே ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிற மீட்பருடைய பாடுகளை பார்ப்பதற்காக சிலுவையை அடிக்கு செல்ல வேண்டும். அந்த சிலுவை பாடுகளில் இருக்கிற ஆண்டவரின் ரத்தம், அவர் பட்ட அவமானம், அவர் பட்ட வேதனைகளை நீங்கள் நினைக்காவிட்டால் 100 கோடி வருஷமாக இருந்தாலும் சரி, 1000 கோடி கோயிலுக்கு போனாலும் சரி, மீட்பருடைய வேதனைகளை, பாடுகளை நினைக்காவிட்டால் உன் துன்பம் தீர வழியே இல்லை, வாய்ப்பே கிடையாது. எனவே உங்களுடைய வாழ்நாளிலே ஒரு நாளைக்கு 96 கால் மணி நேரங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு 1/4 மணி நேரம் உன் பிரச்சனை தீர, உன் மனைவி, மக்கள், குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ, எந்த துன்பமும் சரி, யார் மந்திரம் செய்தால் என்ன, எந்த பேயை ஏவி விட்டால் என்ன, எந்த சாத்தானை ஏவி விட்டால் என்ன, அந்த துன்பங்கள் உன்னை நெருங்க முடியுமா? அந்த துன்பம் உன்னை நெருங்க முடியுமா? அந்த பேய் உன்னை அடிக்க முடியுமா? உன் கழுத்தை நெருக்க முடியுமா? நீ 2 வீலரில் போகும்போது உன்னை தள்ளிவிட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? மீட்பரின் ரத்தம் உன்னை பாதுகாக்கிறது. ரத்தம் ஜெயனு வார்த்தையால் பாட்டு பாடினா மட்டும் போதுமா? ரத்தம் ஜெயம் அப்படின்னு வாயால் பாட்டு பாடினா மட்டும் போதுமா? ஆண்டவர் என்ன கல்வாரி மலையில் போய் நின்றுக்கிட்டு கார்லஸ் ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு ரத்தம் ஜெயன் பாட்டு பாடினாரா?
ஆண்டவர் உன்னுடைய எல்லா துன்பத்தையும் தீர்ப்பதற்காக தன்னுடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தினார். எப்படி சிந்தினார்? சாட்டையால் அடிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, எலும்புகள் நொறுக்கப்பட்டு சிலுவையிலே ஆண்டவர் தொங்கினார். பாட்டு பாடவில்லை. ஆண்டவர் உனக்காக சாட்டையால் அடி வாங்கினார். உனக்காக அடி வாங்கினார். உத்துப்பார். ஒரு போட்டோ சரியா செல்போன்ல தெரியலன்னா ஜூம் பண்ணி பார்க்குறியே, ஆண்டவருடைய காயங்களை ஜூம் பண்ணி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அந்த காயங்களை ஜூம் பண்ணி உத்து பார்த்தால் உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும், உன் பிள்ளையின் பெயர் எழுதப்பட்டிருக்கும், உன் மனைவியின் பெயர் எழுதப்பட்டிருக்கும், உன் மகளின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, இந்த காயங்களை உன்னை துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் நான் பட்டேன். ஏதோ ஆண்டவர் அவருக்கு வேலை இல்லை, அவர் சிலுவை சுமந்து போட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த காயத்திலே உன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்காக அவர் காயப்பட்டார். உன் கடன் பாரம் தீர வேண்டும் என்பதற்காக 2024 என் பிள்ளை பூலோகத்தில் இருக்கும் பொழுது கடனால் சூழப்படுவான். பல பேர் எங்கெங்கோ சென்று செய்வினை பில்லி சூன்யம் அவனுக்கு செய்து சாத்தானை ஏவி விடுவார்கள். என் ரத்தம்தான் அவனை பாதுகாக்கும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ரத்தம் சிந்திய கடவுள். அந்த கடவுளை நினைக்க மாட்டாயா? அவ்வளோ பிஸியாக இருக்கிறாயா? டிவியில் நாடகம் பார்க்கணும், பல சீரியல் இருக்குது, அதுதான் உன்னை பாதுகாக்கும். ஒரு நாளைக்கு 96 கால் மணி நேரங்கள், ஒரே ஒரு 1/4 மணி நேரம் உன்னால் ஆண்டவருடைய பாடுகள் நினைக்க முடியாதா? எனக்காக நினைக்க வேண்டாம், ஆண்டவருக்காக நினைக்க வேண்டாம், உனக்காக